ஆன்மீக ரீதியா சொல்லப்போனா, உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடியது. சூரிய பகவான் அவருடைய அந்த பயணம் வடக்க நோக்கி போகுதுன்னு சொல்லுவாங்க. அயனம்னா பாதை. அது உத்தரம்னா வடக்கு. வடக்க நோக்கி அவருடைய பாதை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதுல என்ன ஒரு இதுன்னா, ம் நம்முடைய 1 வருஷ காலத்துல தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம்னு பிரிக்கிறோம் இல்லையா? ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தட்சிணாயன புண்ணிய காலத்துல நெறைய மழை, புயல், வெள்ளம் இது மாதிரி இயற்கை சீற்றங்கள், குளிரு இதுல நம்ம எல்லாரும் நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் அப்படிதான் சீதோஷ்ணம் இருக்கும். தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த தை மாதமே ஒரு பிளசன்ட்டான ஒரு சூழலா இருக்கும். இந்த மழை வெள்ளங்கள் எல்லாம் ஓஞ்சு, அப்படியே கொஞ்சம் சூரியனுடைய அந்த வெம்மையும் நமக்கு கொஞ்சம் வரும். அதே நேரத்துல பனியும் இருக்கும். ஆமா. மகா சிவராத்திரி வரைக்கும் பனி ம். விலகாது. கொஞ்சம் எதமான குளிரும் இருக்கும். தேவையான வெயிலும் இருக்கும். இப்ப இந்த தை மாதம்ங்கிறது ஒரு கம்ஃபர்ட்டான பிளசன்ட் சிச்சுவேஷன் முதல்ல. நமக்கு இருக்கிற சூழல் ஒரு விதமான அமைதியா, நமக்கு ஏத்த மாதிரி இருக்குனாலே முதல்ல மனசு ஒரு புத்துணர்ச்சி ஆயிடும்.